அவர் திரும்பும் நேரம் இது. இந்தியாவின் முதல் சூப்பர் டீச்சர், சூப்பர் ஹீரோ மீண்டும் வருகிறார்னு குறிப்பிட்டு 90s கிட்ஸ்களின் ஃபேவரட் டிவி சீரியலான சக்திமான் கம்பேக் குறித்து சக்திமான் கதாபாத்திரத்துல நடிச்ச முகேஷ் கண்ணாவே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாரு. இது 90s கிட்ஸ்க்கு உற்சாகமான செய்தின்னு சொல்லலாம். இன்னொரு நியூஸும் கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா, சக்திமான் கதாபாத்திரத்தை பத்தி பேச வந்த நடிகர் ரன்வீர் சிங்கை முகேஷ் கண்ணா தன்னோட அலுவலகத்துல 3 மணி நேரம் காத்திருக்க வைத்ததாக சொல்லப்பட்டது. இது குறித்து செய்தியாளர் சந்திப்புல கலந்து கொண்ட முகேஷ் கண்ணா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இல்லை, நான் அவரை காத்திருக்க வற்புறுத்தவில்லை. அவர் விரும்பித்தான் 3 மணி நேரம் அங்கு அமர்ந்திருந்தார். அவர் ஒரு அற்புதமான நடிகர், அற்புதமாக நடிக்கும் ஆற்றல் உள்ளது. ஆனால் சக்திமான் யார் என்று நான் தான் முடிவு செய்வேன். தயாரிப்பாளர்கள் தான் நடிகர்களை தேர்ந்தெடுப்பார்கள். ஒரு நடிகர் தயாரிப்பாளரை தேர்ந்தெடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்படிதான் சக்திமான் பத்தி நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் கிட்ட உங்க ஃபேவரட் சூப்பர் ஹீரோ யாருன்னு கேட்டா ஸ்பைடர்மேன், அயன்மேன் சொல்லுவாங்க. ஆனா 90s கிட்ஸ் கிட்ட உங்க ஃபேவரட் சூப்பர் ஹீரோ யாருன்னு கேட்டா எல்லார்கிட்டயும் இருந்து வர ஒரே பதில் சக்திமான். அது சரி, யார் இந்த சக்திமான்? 1990 காலகட்டங்கள்ல மிகவும் பிரபலமாக இருந்தது சக்திமான் சீரியல். தூர்தர்ஷன் டிவியில 1997 முதல் ஒளிபரப்பானது. இதுல பண்டிட், கங்காதர், வித்யாதர், மாயாதர், ஓம்கார்நாத் சாஸ்திரி அப்படின்ற சக்திமான் கதாபாத்திரத்துல முகேஷ் கண்ணா நடிச்சிருப்பாரு. சண்டே நாளே சக்திமானோடு தான் தொடங்கும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சுமார் 450 எபிசோடுகளுக்கு மேல் 8 ஆண்டு காலம் வரை இந்த தொடர் ஒளிபரப்பானது. தொடர்ந்து 8 ஆண்டுகள் தூர்தர்ஷன்ல சக்திமானோட ஆதிக்கம் தான். இருள் நீடிக்கிறதுன்னு வில்லன் என்ட்ரி கொடுக்க அவனை அழிப்பதற்காக யோகிகளும் சித்தர்களும் சேர்ந்து நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புன்னு 5 பூதங்களையும் சேர்ந்து உருவாக்கியவர் தான் சக்திமான். சக்திமான் சீரியல் வந்த புதுசுல அந்த கேரக்டர் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ், அதாவது மெரூன் நிறத்திலான வெல்வெட் துணியுடன் கூடிய ட்ரெஸ் ரொம்பவுமே ஃபேமஸ் ஆச்சு. அந்த பார்லேஜி பிஸ்கட்டோட வர சக்திமான் ஸ்டிக்கரை ஒட்டாத வீடுகளும் கதவுகளும் பீரோக்களும் கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு சக்திமான் குழந்தைகளை வெகுவாக கவர்ந்தது. குழந்தைகள் மட்டும் கிடையாது, பெரியவர்கள் வரை அந்த சீரியலை கொண்டாடி தீர்த்தனர். அதற்கு பிறகு 1000 சூப்பர் ஹீரோ கதைகள் வந்தால் சக்திமானுக்கு நிகர் சக்திமான் தான். அப்புறம் ஏன் இந்த சீரியல் ஸ்டாப் ஆச்சு? இந்த சீரியல்ல சண்டை காட்சிகள், பறக்கும் காட்சிகள்னு நிறைய வரும். சோ அதே மாதிரி குழந்தைகள், சிறுவர்களும் செய்ய முயற்சிப்பதாக வந்த புகார்களை தொடர்ந்து இந்த தொடர் நிறுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. இன்னொன்னு, இந்த தொடரின் ஹீரோ முகேஷ் கண்ணா இந்த தொடரை ஒளிபரப்பு செய்வதற்கு தனக்கு அதிக செலவுகள் ஏற்பட்டதால் இந்த தொடரை நிறுத்துவதாக சொல்லியிருந்தாரு. அதிக நாட்கள் ஒளிபரப்பு செய்யப்பட்ட தொடர்களில் சக்திமான் தொடரும் ஒன்று. தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட சக்திமான் சீரியலுக்காக வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடமிருந்து தனக்கு பாராட்டு கடிதம் கிடைத்ததாக முகேஷ் கண்ணா ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் முகேஷ் கண்ணா ஆரியமான் என்ற தொடரை எடுத்தாலும் சக்திமான் அளவுக்கு அது இல்ல. அதற்கு பிறகு அவரும் அதிக அளவுல தலை காட்டல. இப்படி சக்திமான் நிறுத்தப்பட்டு 19 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிய நிலையில தற்போது மீண்டும் புது பொலிவுடன் திரும்ப வர இருக்குது. இது குறித்த முக்கியமான அறிவிப்பை முகேஷ் கண்ணா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டு இருந்தாரு. அதுல என்ன சொல்லிருக்காருன்னா, அவர் திரும்பும் நேரம் இது. முதல் சூப்பர் டீச்சர், சூப்பர் ஹீரோ. இன்றைய குழந்தைகள் மீது இருளும் தீமையும் மேலோங்கி வருவதால் சக்திமான் திரும்பும் நேரம் இது. ஒரு மெசேஜுடன் திரும்ப வருகிறார். இன்றைய தலைமுறைக்கு போதனையுடன் வருகிறார். அவரை வரவேற்கிறோம். டீசரை பாருங்கள், பீஸ்ம் இன்டர்நேஷனல் யூடியூப் சேனலில் மட்டும் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. இன்றைய காலகட்டத்தில் நடக்கும் சம்பவங்களை மையப்படுத்தி இந்த தொடர் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த டீசர்ல பார்த்தோம்னா, ஒரு ஸ்கூலுக்குள்ள தன்னோட வழக்கமான ஸ்டைல்ல சுற்று சுழன்று வரும் சக்திமான் சுதந்திர போராட்ட தியாகிகள் சந்திரசேகர் ஆசாத், பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ் ஆகியோரை பார்த்து பாடுகிறார். தற்போது இந்த டீசர் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆகி வருகிறது. இதனால 90s கிட்ஸ்க்கு ஒரே கொண்டாட்டம். இப்போதைக்கு சூப்பர் ஹீரோ சக்திமான் குறித்த அறிவிப்பு மட்டுமே வந்திருக்க நிலையில அதுல யார் யார் நடிக்கிறாங்க, எப்போது ஒளிபரப்பு செய்யப்படும், எத்தனை மொழியில் ஒளிபரப்பு செய்யப்படும் போன்றவை குறித்த தகவல்கள் எதுவும் கிடையாது. அதே நேரத்துல 3 பாகங்களாக திரைப்படமாகவோ அல்லது OTTயில் வெப் சீரிஸாகவோ இது வரலாம்னு சொல்றாங்க. எது எப்படியோ இந்தியாவில் முதல் சூப்பர் ஹீரோவை வரவேற்க அனைவரும் தயாராகிட்டு வராங்க. சக்திமானா அது யாரு அப்படின்னு கேட்கக்கூடிய 2K கிட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.